அல்ஜிப்ரான்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் வரும் இல்லையா? ஆனா நிஜத்தை சொன்னா, அது நம்ம டெய்லி லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகள சட்டுன்னு தீர்க்கறதுக்கு உதவுற சில சூப்பரான ஷார்ட்கட்ஸ் தான். வாங்க, அந்த ஷார்ட்கட்ஸ பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு சின்ன கேள்வி. 98 98ஆல பெருக்குனா என்ன வரும்? ஒரு நிமிஷம். பேனா, பேப்பர் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. உங்க மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டு பாருங்களேன். எப்படி? கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? பரவாயில்ல, கவலையே படாதீங்க. இந்த கணக்க அல்ஜீப்ரால இருக்கிற ஒரு சீக்ரெட் ஷார்ட்கட் வச்சு சும்மா நொடியில தீர்க்க முடியும். அது எப்படின்னு பார்க்கலாமா? நம்மளோட ஹேக் இல்லனா தந்திரம்னு சொல்லலாம். அதுதான் சரியான வர்க்கம், அதாவது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இது முக்கியமா 2 நம்பரை கூட்டி ஸ்கொயர் பண்ணும்போது ரொம்பவே கை கொடுக்கும். ஏதோ அந்த மேஜிக் ஃபார்முலா இதுதான். a plus b the whole square equals to a square plus 2ab plus b square. பார்க்கறதுக்கு இது ஏதோ ஸ்கூல் புக்ல இருக்கிற ஃபார்முலா மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில இது ஒரு பவர்ஃபுல்லான மென்டல் மேத் டூல். இந்த ஃபார்முலாவை வெறும் எழுத்தா பார்க்காம இப்படி ஒரு படமா பார்த்தா அதோட முழு அழகும் புரியும் பாருங்க. a plus b பக்கங்கள் கொண்ட இந்த பெரிய சதுரத்தோட ஏரியா, அதாவது பரப்பளவு, எதுக்கு சமம்னா உள்ள இருக்கிற அந்த a ஸ்கொயர் சதுரம், b ஸ்கொயர் சதுரம், அப்புறம் 2ab செவ்வகங்கள், இது எல்லாத்தோட பரப்பளவையும் கூட்டினா வர்றதுக்கு சமம். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? சரி, வாங்க இத ஒரு கணக்குல போட்டு பார்ப்போம். இப்போ 101 ஸ்கொயரை 100 + 1 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா? இப்போ நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். முதல்ல 100 ஸ்கொயர், அது 10,000. அப்புறம் 2 பெருக்கல் 100 பெருக்கல் 1, அது 200. கடைசியா 1 ஸ்கொயர், அது 1. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 10,000 கூட்டல் 200 கூட்டல் 1. விடை 10,201. பாத்தீங்களா எவ்வளோ சிம்பிள்? ஓகே, இப்போ நம்ம அடுத்த டூலுக்கு போலாம். இது முதல் தந்திரத்தோட ஒரு சின்ன வேரியேஷன் தான். அங்க கூட்டல் பார்த்தோம் இல்லையா, இங்க கழித்தலை பயன்படுத்த போறோம். அவ்வளவுதான். இந்த 2 ஃபார்முலாவையும் கொஞ்சம் பாருங்க. a plus b ஹோல் ஸ்கொயருக்கும் a minus b ஹோல் ஸ்கொயருக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு சின்ன விஷயம்தான். அந்த 2abக்கு முன்னாடி இருக்கிற பிளஸ் அல்லது மைனஸ் குறி. கூட்டலுக்கு பிளஸ், கழித்தலுக்கு மைனஸ். இந்த ஒரு சின்ன சின்ன மார்க் தான் பெரிய இம்பாக்ட் உருவாக்குது. அதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய பாயிண்ட். இந்த கழித்தல் ஃபார்முலாக்கும் ஒரு சூப்பரான விஷுவல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இங்க பாருங்க, ஒரு பெரிய a ஸ்கொயர்ல இருந்து சில பகுதிகளை நாம எடுத்துடுறோம். மிச்சம் இருக்கிறது என்ன? a மைனஸ் b பக்கங்கள் கொண்ட அந்த சின்ன மஞ்ச ஸ்கொயர், அதோட ஏரியாவை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த படம் அந்த ஃபார்முலாவை ரொம்ப அழகா விளக்குது இல்லையா? சரி, ஞாபகம் இருக்கா நம்ம ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டோமே, 98 ஸ்கொயர்? இப்போ அதுக்கு வருவோம். இந்த 98 ஸ்கொயரை நாம 100 - 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ நம்ம புது ஃபார்முலா படி 100 ஸ்கொயர், அதாவது 10,000. அதிலிருந்து 2 பெருக்கல் 100 பெருக்கல் 2, அதாவது 400 கழிக்கணும். அப்புறம் 2 ஸ்கொயர், அதாவது 4 கூட்டணும். அப்போ 10,000 - 400 + 4, விடை 9,604. பாத்தீங்களா? பேனா பேப்பரே இல்லாம மனசுக்குள்ளேயே போட்டுடலாம். ஓகே, இப்போ 3வது ஹேக்கு. இது ரொம்பவே கிளவரான ஒரு ஷார்ட்கட். இது கொஞ்சம் வேற மாதிரி கணக்குகளுக்கு ரொம்ப நேர்த்தியா பயன்படும். இந்த ஃபார்முலாவை பாருங்க. a plus b-ஐயும் a minus b-ஐயும் பெருக்குனா சிம்பிளா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு வரும். இது அல்ஜீப்ராலேயே ரொம்ப எலகண்டான, அதே சமயம் பயங்கர யூஸ்ஃபுல்லான ஃபார்முலால ஒன்று. இதோட விஷுவல் ப்ரூஃப் இன்னும் சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, a plus b மற்றும் a minus b பக்கங்கள் கொண்ட ஒரு செவ்வகம் இருக்கு. அதோட ஏரியாவை நாம எப்படி பார்க்கலாம்னா, ஒரு பெரிய a ஸ்கொயர்ல இருந்து ஒரு குட்டி b ஸ்கொயரை வெட்டி எடுத்தா என்ன ஏரியா இருக்குமோ அதுக்கு சமம். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் கான்செப்ட். சரி, இதை எப்படி யூஸ் பண்றது? இப்போ 68 பெருக்கல் 72ன்னு ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். இதை பார்த்தா உடனே யோசிக்கணும். இதை நாம 70 பெருக்கல் 2 பெருக்கல் 70 + 2ன்னு எழுதலாமே. அட பாத்தீங்களா, இது நம்ம a - b a + b ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ விட ரொம்ப சிம்பிள். 70 ஸ்கொயர், அதாவது 4,900. அதிலிருந்து 2 ஸ்கொயர், அதாவது 4 கழிக்கணும். விடை 4,896. இந்த பேட்டர்னை கண்டுபிடிக்கிறதுல தான் விஷயமே இருக்கு. சரி, இப்ப வரைக்கும் 3 முக்கியமான டூல்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இந்த அல்ஜீப்ரா டூல்ஸ் இன்னும் எவ்ளோ பெருசுன்னு காட்டுறதுக்கு ஒரு குயிக் லைட்னிங் ரவுண்டுக்கு போகலாம். இன்னும் இது மாதிரி நிறைய ஸ்பெஷல் ஃபார்முலாஸ் இருக்கு. உதாரணத்துக்கு x + a பெருக்கல் x + b. இல்லைனா இதை விட காம்ப்ளெக்ஸான ஃபார்முலாஸ் கூட இருக்கு. ஆனா அடிப்படை ஐடியா ஒண்ணுதான். மல்டிப்ளிகேஷனை ஈஸியா ஆக்குறதுக்கு ஒரு பேட்டர்னை யூஸ் பண்றது. ஏதோ உங்களுக்காக ஒரு குயிக் கேள்வி. a + 15 பெருக்கல் a - 7 என்ன வரும்? போன ஸ்லைட்ல பார்த்த ரூலை வச்சு ட்ரை பண்ணி பாருங்களேன். விடை இதோ, a² + 8a - 105. அந்த a + bx ஃபார்முலாவை யூஸ் பண்ணா a² தான் x². அப்புறம் 15 - 7a தான் a + bx. கடைசியா 15 பெருக்கல் -7 தான் ab.
அந்த ரூல் தெரிஞ்சா ஆன்சர் சட்டுன்னு வந்துரும். சரி, இந்த ஹேக்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய விஷயம் என்ன? சும்மா கணக்க வேகமா போடுறது மட்டும்தானா இதோட பாயிண்ட்? இல்லவே இல்ல. இங்க ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதான். இது வெறும் எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு மட்டும் இல்ல. இது உங்க மூளைய வேற மாதிரி யோசிக்க ட்ரெயின் பண்ணுது. நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கிறது. இது மூலமா எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு சிம்பிளான எஃபிஷியன்டான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிற திறமையை வளர்த்துக்கிறதுக்கு இது ஒரு முதல் படி. அதனால அடுத்த தடவை நீங்க ஒரு பிரச்சனைய சந்திக்கும் போது அது கணக்கா இருக்கலாம் இல்ல வாழ்க்கையில எதுவா வேணா இருக்கலாம், ஒரு நிமிஷம் நின்னு யோசிங்க. இங்க ஏதாவது ஒரு மறைக்கப்பட்ட பேட்டர்ன் இருக்கா, ஏதாவது ஒரு ஷார்ட்கட் இருக்குமா? உங்களை சுத்தி இருக்கிற உலகத்துல வேற என்ன மாதிரியான மறைக்கப்பட்ட பேட்டர்ன்ஸை உங்களால கண்டுபிடிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க.